வெல்கம் டு குக்கிங் அவுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக டக்குன்னு 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் நூடுல்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நூடுல்ஸ். 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய தக்காளி 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோஸில் ஒரு 1/4 அளவுக்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய்கறி எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றியாச்சு. முட்டைக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ரை பண்ண முட்டையை நம்ம நூடுல்ஸில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு முட்டை. இப்போ அதை நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 1 2 3 நூடுல்ஸ் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லா கடையிலையுமே இந்த மசாலா கிடைக்கும். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். காய்கறிகள் எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.